கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 12ஆம் வீட்டு அதிபதியாக நம்ம சிம்ம ராசியில் சூரிய பகவான் வராரு. சரிங்களா? 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்படின்னா என்ன மாதிரியான என்ன விஷயமே தெரியல, நானும் எத்தனையோ மருத்துவமனை போய் பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு என்ன விஷயம் தெரியல, எதனால் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியலன்னு சொல்கிறவங்களா இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த டைமில் எப்படி எப்படி வந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்லி யோசித்த மாதிரி எப்படி சரியாச்சுன்னே தெரியலங்கிற ஒரு யோசனை அவங்களுக்கு இருக்கும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஆலோசனை யார் மூலமாவது வரக்குண்டான அமைப்பு நிச்சயமாக அவங்களுக்கு எல்லாவித மாற்றமும் ஏற்படுமா, நல்லது மட்டுமே நடந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதற்குண்டான சில வாழ்வியல் பரிகாரமும் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இதனுடைய வாழ்வியல் பரிகாரம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கடன் பிரச்சனை. அதாவது நம்மளுடைய ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா, மற்றவங்க முன்னாடி நம்ம நல்லா இருக்கணும், அதாவது நான் வந்து இவங்க முன்னாடி கொஞ்சம் கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவாவது நீங்கள் நிறையா கடன் வாங்கியிருப்பீங்க. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம வந்து சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். விஜே ஆர்த்தி விலாக் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பயிற்சி. அதாவது கிரகங்களின் முதல் தலைவன் யார் சொல்லுவோம்னா நம்ம சூரிய பகவானை தான் சொல்லுவோம். அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்திலுமே பார்த்திங்கன்னா பயிற்சி ஆகிறார். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும் சில மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி தராரு. முதல்ல வந்து பொதுவாகவே இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசு சம்மந்தப்பட்ட அனைத்து முடிவுகளுக்கும் ஒரு பெரிய காரணம் யாருன்னு தெரியுமா, நம்ம சூரிய பகவான் தான். ஏன்னா அரசுக்கு, அரசு வேலைக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரகர் இவர். அப்படி இருக்கிற ஒரு அரசுக்கு, அரசு வேலைக்கு அனைத்துக்குமே காரகர் நம்ம சூரிய பகவான். ஸோ இந்த டைமில் இந்த மாதம் அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தான் சூரிய பகவான் வந்து நம்ம கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கு வராரு. அப்படி வரும்போது முதல்ல அவர் என்ன மாதிரியான பொதுவான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, அரசு சம்மந்தப்பட்ட சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. அரசு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் ஆகி, பொதுவாக ஒரு பாலம் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு குடிநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள்லாம் பொதுவான பிரச்சனைகளாக இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு அனைத்துக்குமே ஒரு முடிவுக்கு வரக்குண்டான அமைப்பை இந்த மாத தொடக்கத்திலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இது எல்லாமேவும் சூரிய பகவானுடைய காரகனால அரசு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவுமேவும் ஒரு தடையாக நிற்கக்கூடாது, அதை முடிச்சிருவோங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்காக அந்த சூரிய பகவானுடைய ஆற்றல்னால முடிச்சிருவாங்க. இன்னொன்று புதிய முடிவுகள், புதிய மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. புதிய நிறையா விஷயங்களில் வந்து நம்ம ஆச்சரியப்படும் வகையான நிறைய மாற்றங்களை இந்த மாதத்தில் நம்ம பார்க்கலாம். பொதுவான ஒரு காரகத்தை வச்சு என்ன பலன்கள் சொல்லி பார்த்துட்டோம். இது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு. முதல்ல வந்து சூரிய பகவானுக்கு ஒரு பார்வை, அவர் வந்து 7ஆம் பார்வையாக பார்ப்பார். இப்போ சிம்மராசியில் இருக்கார் அப்படின்னா அவருடைய 7ஆம் பார்வையாக கும்பராசியை பார்ப்பார். அப்படி அவர் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். அதாவது என்னென்ன பாவகங்கள்னு சொல்லி மாறுபடும். மேசராசிலேருந்து மீனராசி வரை அந்த மாதிரியான ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு, எதில் கவனமாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் நல்லாயிருக்கும், இல்லை என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் முழுசாக பார்க்கலாம். தொடர்ந்து பதிவை பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த சூரிய பயிற்சியில் நம்ம மெயினாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசினருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சில உறவுகள்கிட்ட இருந்து விலகி இருக்க வேண்டிய அவசியம் இந்த சூரிய பயிற்சியில் இருக்குது. அது என்ன உறவு, எதனால் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 12ஆம் வீட்டு அதிபதியாக நம்ம சிம்ம ராசியில் சூரிய பகவான் வராரு. சரிங்களா? 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்படின்னா என்ன மாதிரியான விஷயம், முதல்ல வந்து நம்ம 6ஆம் வீடுனா ருண ரோக சத்ருஸ்தானத்தை தான் சொல்லுவோம். அதாவது கடன், எதிரி, நோய், இந்த 3க்குமான முக்கியமான விஷயத்த நம்ம சூரிய பகவானுடைய பார்வை பார்க்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, நோயில் அதாவது உடம்புக்கே முடியலை,
எனக்கு வந்து ரொம்பவே உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது, இந்த உடல்நிலைக்கு நிறைய பேருக்கு என்ன என்ன விஷயமே தெரியல, நானும் எத்தனையோ மருத்துவமனைக்கு போய் பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு என்ன விஷயம் தெரியல, எதனால் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியலன்னு சொல்கிறவங்களா இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த டைமில் எப்படி எப்படி வந்துச்சுன்னே தெரிலன்னு சொல்லி யோசிச்ச மாதிரி எப்படி சரியாச்சுன்னே தெரிலங்கிற ஒரு யோசனை அவங்களுக்கு இருக்கும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஆலோசனை யார் மூலமாவது வரக்குண்டான அமைப்பு நிச்சயமாக அவங்களுக்கு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடன் பிரச்சனை. அதாவது நம்மளுடைய ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க முன்னாடி நம்ம நல்லா இருக்கணும், அதாவது நான் வந்து இவங்க முன்னாடி கொஞ்சம் கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவாவது நீங்கள் நிறையா கடன் வாங்கியிருப்பீங்க, சரிங்களா? அது நீங்கள் வாங்கலைனாலும் உங்கள் குடும்பத்தாரோ இல்லை உங்களோட ஏதாவது ஒரு இருக்கிற சுற்றத்தாரோ உங்களை வாங்க வச்சுருப்பாங்க, சரிங்களா? நம்மளுடைய சேவிங்ஸை வச்சு நம்ம வீடு கட்டுவோம், பொறுமையாக வீடு கட்டுவோம், பொறுமையாக நகை வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் யோசித்தாலும் உங்களை யோசிக்க விடாமல் ஏதாவது ஒரு வகையில் கடன் வாங்கி பண்ண வச்சுருப்பாங்க. அப்படி பண்ணும்போது அந்த ஒரு கடன் அடைக்கவே முடியலை, கடனை ஏதாவது ஒரு வகையில் தடையாகிக்கிட்டே போகுதுன்னா இந்த காலகட்டம் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி தராரு. கண்டிப்பாக கடன் அடையும். அடுத்து மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதிரி. நண்பர்களாகவும் எதிரியாக மாறிட்டாங்க. நான் என்ன பண்ணனே தெரியல, ஏதாவது ஒரு விதத்தில் நல்லா தான் பேசிக்கிட்டே இருந்தோம், திடீர்னு பேசாமல் போயிட்டாங்க, என்ன ரீசன்னே சொல்லாமல் போயிட்டாங்க. இந்த மாதிரி விஷயம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு பேச்சை கட் பண்ணியிருப்பாங்க. என்ன விஷயம், எதனால் பேசல நம்ம கேட்டுகிட்டே இருந்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அது என்ன மாதிரியான விஷயமே தெரியாமல் நிறைய பேர் பேசாமனாலும் போகுது, என்ன விஷயம்னாலும் சொல்லு அப்படின்னு மாதிரியான நிறைய ஒரு தாட் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்போ சரி, ஒரு உறவோ சரி, அவங்க வந்து ஒரு நண்பர்களாக மாறக்குண்டான அமைப்பு வந்து நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. அடுத்து அரசாங்க வேலையில் கவனமாக இருக்கணும். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டு ஏதாவது ஒரு விஷயம், அரசாங்கத்துக்கு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வரி கட்டாமல் இருக்கீங்க, இல்லை நீர் வரி கட்டாமல் இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த வரியெல்லாம் கட்டிடுங்க. டேக்ஸ் கட்டாமல் இருக்கீங்கன்னா கட்டிடுங்க. அது தேவையில்லாத ஒரு இஷ்யூவோ கொண்டு வந்து கொடுக்கும், இல்லைன்னா தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் ஃபைன் போட்டு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி தருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டம் செலவுகள் உங்களுக்கு வரும். வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. வெளிநாட்டில் ஏதாவது போயிட்டு இல்லை எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல, உடனே ரிட்டர்ன் வாங்கணும், இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இப்போ வந்து தேவையில்லாத ஒரு விரயத்தை கொடுக்குது. அந்த விரயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, அது தேவையில்லாத விரயம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, அப்படின்னா கன்னிராசினியர்கள் என்ன ஒரு உறவுகிட்டருந்து விலகி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் மூத்த சகோதரர்கிட்ட இருந்து விலகி இருந்தால் ரொம்பவே நல்லது. அது மூத்த சகோதரராக இருக்கலாம் அல்லது சகோதரியாக இருக்கலாம், அவங்ககிட்ட இருந்து விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. நிச்சயமாக கொஞ்சம் விலகி இருங்க. அப்போது தான் அவங்களுடைய மாற்றம் எப்படி இருக்கிறது என்னங்கிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து என்ன மாதிரியான ஒரு வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம்? இந்த வாழ்வியல் பரிகாரம் ஏன் பண்ணணும்னா, முதல்ல அப்படி ஏதாவது நம்ம என்னதான் வழிபாடு சொன்னாலும் நம்மளுடைய கர்மான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம பண்ணுற சில நல்ல விஷயங்கள் மூலமாக தான் கர்மா குறையும். நம்ம பண்ண சில கெட்ட விஷயங்களுக்கு உண்டான கர்மா கொஞ்சம் குறையும், நல்ல விஷயங்களுக்கு உண்டான கர்மா அதிகரிக்கும். அப்படி பண்ணும்போது தான் கொஞ்சமாவது நம்மளுக்கு மாற்றங்களும் ஏற்படும். கடவுள் வழிபாடு மட்டுமே பண்ணால் எல்லா வித மாற்றமும் ஏற்படுமா, நல்லது மட்டுமே நடந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதற்குண்டான சில வாழ்வியல் பரிகாரமும் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இதனுடைய வாழ்வியல் பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருட்கள் தானம் கொடுக்கறது. உங்களால் முடிந்த சில உணவுப் பொருட்களை தானம் கொடுங்க. எந்த வகையிலுமேவும் அதை வந்து ஒரு மனசு சஞ்சலப்படியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு முனையங்கிட்ட செஞ்சுக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு, நான் எப்போவுமே நார்மலாகவே சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க சாப்பிட்றாங்க செய்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து, ஏதாவது ஒரு வகையில் கோபத்தில் சாப்பாடு விஷயத்தில் கோபத்தை காட்டாதீங்க. அப்படி இருந்தாலே ரொம்ப சிறப்பு. அதுதான் உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஏன்னா அன்னலட்சுமி இல்லையா, எந்த விதத்துலேயும் அன்னலட்சுமியை நீங்கள் கோவப்படுத்தி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா போகாது. அதனால் கொஞ்சம் தெளிவாக யோசித்து பண்ணுங்கள். தானத்தில் வாழ்வியல் பரிகாரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறது, ஏதாவது வகையில் என்ன உணவுப் பொருள்னாலும் சரி, உணவுப் பொருள் யாருக்குனாலும், ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அங்கே ஒரு ஏதாவது ஆசிரமம் இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது சமையல் பண்ணுறதுக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, உணவுப் பொருட்களாக தானம் பண்ணுங்கள். அது தானம் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். என்ன வழிபாடு? விநாயகர் வழிபாடு. பொதுவாகவேவும் நம்மளுக்கு கடன் பிரச்சனைனாலே நம்ம விநாயகர் வழிபாடு தான் பண்ணணும். நிச்சயமாக அது என்ன ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஸ்வீட் வச்சு அந்த வழிபாடு விநாயகர் வழிபாடு பண்ணிட்டாலேவும் அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும். உங்களுக்கே அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கடவுள் அருள் பரிபூர்ணமாக இருக்கும்.
ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.